இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களவை சபாநாயகராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓம் பிர்லாவுக்கு பிரதமர் மோடி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கைகுலுக்கி வாழ்த்து. ஓம் பிர்லாவை பிரதமர் மோடியும் ராகுல் காந்தியும் அழைத்துச் சென்று சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்தனர். சபாநாயகர் இருக்கையில் மீண்டும் ஓம் பிர்லா அமர்ந்திருப்பது அவையின் அதிர்ஷ்டம் என பிரதமர் மோடி கருத்து. பணிவோடு பணியாற்றியவர்களை எப்போதும் வெற்றி பெறுகிறார்கள் என்பதற்கு ஓம் பிர்லாவின் வெற்றி உதாரணம் எனவும் பேச்சு. எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வான ராகுல் காந்தி மக்களவையில் இன்று முதல் உரை. சபாநாயகர் அவரது கடமைகளை செய்ய எதிர்க்கட்சிகள் உதவும் என ராகுல் காந்தி உறுதி. சபாநாயகராக ஓம் பிர்லா பதவியேற்ற முதல் நாளிலேயே எமர்ஜென்சி குறித்த அவரது கருத்தால் மக்களவையில் கடும் அமளி. 1975 நெருக்கடி நிலையை இந்திரா காந்தி கொண்டு வந்தார் என்று ஓம் பிர்லா பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கம். நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட். இன்றும் அமளியில் ஈடுபட்டதால் சபாநாயகர் உத்தரவு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் குறித்து பேரவையில் பேச அனுமதி அளிக்கவில்லை என கூறி சபாநாயகரை கண்டித்து போராட்டம் நடத்த அதிமுக திட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நாளை உண்ணாவிரத போராட்டம் நடத்த அனுமதி கோரி காவல் ஆணையரிடம் மனு. கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து அவையில் பேச அனுமதி கொடுத்தால் கேள்வி எழுப்ப தயார். கள்ளச்சாராய மரணம் குறித்து பேரவையில் அதிமுகவினர் பேசுவதை தடுக்கும் விதமாக சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இபிஎஸ் கருத்து. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை கருத்தில் கொண்டே அவையில் சாதிவாரி கணக்கெடுப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாக இபிஎஸ் விமர்சனம். அதிமுக ஆட்சி காலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டதாகவும் விளக்கம். இன்றைக்கு விக்கிரவாண்டி தேர்தல் வந்துட்டது. இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று தீர்மானத்தை கொண்டார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் குறித்து அதிமுக எழுப்ப விரும்பும் கேள்விகளுக்கு பதிலளிக்க அரசு தயாராக உள்ளது. அவையில் பேச வாய்ப்பளிப்பதாக தெரிவித்தும் எதிர்க்கட்சித் தலைவர் வெளியில் சென்று பேசுவது அவையின் மாண்புக்கும் மரபுக்கும் ஏற்புடைய செயல் அல்ல எனவும் முதலமைச்சர் கருத்து. மக்கள் பிரச்சனையை பற்றி இப்பேரவையில் பேச வாய்ப்பளிப்பதாக தெரிவித்தும் அதை ஏற்க மனமில்லாமல் வெளியில் சென்று பேசுவது என்பது இந்த பேரவையினுடைய மாண்புக்கும் மரபுக்கும் ஏற்புடைய செயல் அல்ல. 2021 ஆண்டு எடுக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் மத்திய அரசு நடத்த வேண்டும். 2028 ஆண்டு புள்ளி விவர சட்டப்படி மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது என முதலமைச்சர் விளக்கம். இதே சட்டத்தின் பிரிவு 3 உட்பிரிவு ஆ என்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 7வது அட்டவணையில் உள்ள இனங்கள் தொடர்பாக புள்ளி விவரங்கள் சேகரிக்க இயலாது. ஆண்டு புள்ளி விவர சட்டப்படி சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆய்வினை மாநில அரசு மேற்கொள்ளலாம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவோ புள்ளி விவரங்களை சேகரிக்கவோ தமிழக அரசுக்கு மனமில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. பஞ்சாயத்து தலைவருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது. பஞ்சாயத்து தலைவருக்கு, முதலமைச்சருக்கு இல்லையா? விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உள்ளிட்ட 29 பேர் போட்டி. விஷச்சாராயம் குடித்த 63 பேர் பலியான நிலையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் பலர் டிஸ்சார்ஜ். கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் 88 பேருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் போன்ற விவகாரங்களில் அரசியல் கட்சியாக தங்களால் முடிந்த பணிகளை பாஜக செய்து வருவதாக அண்ணாமலை கருத்து. திமுக தவறு செய்யும் போது மக்கள் விழித்து பார்க்க வேண்டும் என்றும் அவர்கள்தான் எது சரி என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்றும் பேட்டி. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தவறு செய்யும் போது மக்கள் விழித்து பார்க்கணும். சமீபத்தில் தான் பாராளுமன்ற தேர்தல் பார்த்திருக்கோம், ரிசல்ட்டை பார்த்திருக்கோம். அதனால மக்கள் முடிவெடுக்கும். நாடாளுமன்றத்தில் பதவியேற்ற தமிழக எம்பிக்களின் முழக்கம் குறித்த கேள்வி.
பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். நாடாளுமன்றத்தில் பதவி பிரமாணத்தில் திமுக எம்பிக்கள் அனைவரும் அது வருங்கால தமிழகம் உதயநிதி வாரியார் கொத்தடிமைகள். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காமல் போலீசார் உட்பட அனைவரும் கண்களை மூடிக்கொண்டிருந்ததாக குஷ்பு விமர்சனம். குற்றம் நடப்பதை தெரிந்தே தெரியாதது போல் நடித்த அதிகாரிகளையும் குற்றவாளிகள் பட்டியலில் சேர்க்க வேண்டும் எனவும் வலியுறுத்தார். தெரியும்ல, அப்ப ஏன் யாருமே ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்கன்னு என்னோட கேள்வி. எல்லாரும் என்னன்னா நம்ம வீட்டில் நடக்கல, நமக்கு என்ன நடக்கும்போது பார்த்துக்கலாம், அந்த ஒரு மைண்ட் செட். கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும். மேற்கண்ட 2 மாவட்டங்களுக்கும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுத்தது வானிலை மையம். அயோத்தி ராமர் கோயில் கட்டுமான பணிகள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் முழுமை பெறும் என கட்டுமான குழு அறிவிப்பு. பிராண பிரதிஷ்டை நடைபெற்ற 5 மாதங்களில் 1,75,00,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை என்றும் தகவல். பெண் காவலர்களை இழிவாக பேசிய புகாரில் யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது சரியே. குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைதானவர்களின் வழக்குகளை விசாரிக்கும் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அடங்கிய அறிவுரை கழகம் உறுதி செய்தது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.